ஒரு சிற்பத்தையோ ஏன் எந்த ஒரு பொருளையும் கூட புனிதமானதாக மதிப்பது, வணங்குவது, கொண்டாடுவது தான் சிலை வழிபாடு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்களும் கூட சிலை வழிபாடு செய்தவர்கள் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாகும். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில் தொடங்கி தேவ சமூகத்து அப்பங்கள், விளக்குகள், தட்டுமுட்டு சாமான்கள் வரை அனைத்தையும் புனிதமானவை என்றுதான் இஸ்ரவேலர்கள் பார்த்தாங்க. அவைகளை கைகளால் தொடுவதற்கு கூட பலவிதமான சுத்திகரிப்புகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அப்படின்னா இவைகள் எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு சிலைகள் தானே. இது எல்லாத்தையும் கூட விடுங்க. உடன்படிக்கை பெட்டியை தாவீது ஜெருசலேமுக்கு கொண்டு வரும்போது அதை ஒரு வண்டியில வச்சு படுதா போட்டு மூடியா கொண்டு வந்தாங்க? இல்லையே. உடன்படிக்கை பெட்டி முன்பு ஒரு காளையையும் கொழுத்த கன்றையும் பலியிட்டு மேலதாளங்கள், சுரமண்டலங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. ராஜாவாகிய தாவீது அதன் முன்பு பாடிக்கொண்டு நடனமாடிக்கொண்டே வந்தான். சிலை வழிபாட்டை எதிர்ப்பவர்களுக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, ஒரு சிற்பத்தையோ அல்லது ஒரு பொருளையோ புனிதமானதாக மதிப்பது, வணங்குவது, கொண்டாடுவது தான் விக்கிரக ஆராதனை என்று சொன்னா தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு செய்தது விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனா உடன்படிக்கை பெட்டி புனிதமானது அல்ல என்றோ, தாவீது செய்தது விக்கிரக ஆராதனை தான் என்றோ எந்த ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டும் சொல்ல போறதில்லைன்னு நம்புறேன். அப்படின்னா தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு செய்தது போல ஒரு சிலைக்கு முன்பு பலியிடுவதோ, அதற்கு தூபம் காட்டுவதோ, அல்லது அந்த சிலையை தூக்கி கொண்டு ஊர்வலம் போவதோ மட்டும் அதை விக்கிரக ஆராதனையாக ஆக்கிவிடாது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நாம வந்தாகணும். ஆனா அப்படி சொல்லும் போது ஒரு கேள்வி வருது. சிலைகளோ அல்லது சிலைகளை ஆராதிப்பதோ கூட விக்கிரக ஆராதனையாக ஆகிவிடாது அப்படின்னு சொன்னா, அப்ப எதுதான் விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது? தாவீது செய்ததிலிருந்து ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் செய்வதை எது வேறுபடுத்துகிறதோ அதுதான் விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது. அது எது? அந்நிய தெய்வம். தாவீதும் ஒரு சிலையைத்தான் ஆராதிக்கிறான், விக்கிரக ஆராதனைக்காரனும் ஒரு சிலையைத்தான் ஆராதிக்கிறான். ஒரே வித்தியாசம், விக்கிரக ஆராதனைக்காரன் ஆராதித்த சிலை ஒரு அந்நிய தெய்வத்தின் சிலை. ஆனா தாவீது ஆராதித்த சிலை இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட, இறைவனுக்கு குறியீடாக விளங்குகிற உடன்படிக்கை பெட்டி. அப்படின்னா சிலைகளை ஆராதிப்பது என்பதே விக்கிரக ஆராதனையாக ஆகிவிடாது. அந்த சிலைகள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட, இறைவனை குறிக்கும் சிலைகளா அல்லது அந்நிய தெய்வத்தை குறிக்கும் சிலைகளா என்பதுதான் விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது என்று அர்த்தமாகிறது. சுருக்கமா சொன்னா, விக்கிரக ஆராதனை என்றாலே சிலைகளுக்கு செய்யப்படும் ஆராதனை என்று அர்த்தம் அல்ல, அந்நிய தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஆராதனை என்று மட்டும்தான் அர்த்தம். விபச்சாரம் செய்யாதே என்று சொன்னா தாம்பத்தியமே கூடாது என்று புரிந்து கொள்வது எப்படிப்பட்ட ஒரு மடத்தனமோ, அப்படி ஒரு மடத்தனம் தான் விக்கிரக ஆராதனை செய்யாதே என்று சொன்னா சிலை வணக்கமே கூடாது என்று புரிந்து கொள்வதும். கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் நிகழும் போது தாம்பத்தியம் என்று அழைக்கப்படுகிற அதே விஷயம் வேறொரு நபருடன் நிகழும் போது விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப விபச்சாரத்தை விபச்சாரம் என்று ஆக்குவது எது? அங்கு நிகழும் சம்பவமா? அந்த சம்பவம் யாருடன் நிகழ்கிறது என்பது தானே. அதே போல இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட சிலைகளுக்கு கொடுக்கும் மரியாதை என்பது தாம்பத்தியம் போல புனிதமானது. ஆனா அதே இடத்தை இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நிய தெய்வங்களுக்கு கொடுத்தா அது விபச்சாரத்திற்கு சமம். அதனாலதான் விக்கிரகங்களை நோக்கி இஸ்ரவேலர்கள் ஓடுவதை பைபிள் வேசித்தனத்தோடு ஒப்பிடுகிறது. வேசித்தனம் தவறு என்று சொன்னதால் தாம்பத்தியமே தவறு என்கிற முடிவுக்கு வந்ததுதான் புராட்டஸ்டன்ட்களுடைய மடத்தனம். உங்க சபையோட சிலைகள், தூபங்கள், பவனிகள், பண்டிகைகள், சப்பரங்களை எல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். ஏன்னா கிறிஸ்தவ வழிபாட்டுல இவைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. தேவனை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு தானே இயேசு சொன்னாரு. அப்படிங்கிறது புராட்டஸ்டன்ட்டுகள் கேட்கிற முக்கியமான கேள்விகள்ல ஒண்ணு. ஆனா நான் கேட்கிறேன், முதல்ல ஆவியோடும் உண்மையோடும் தொழுவதுன்னா என்ன? பண்டிகை, சப்பரம், தூபம் எல்லாம் இல்லாம பெருமனே ஜெபம், துதி, ஸ்தோத்திரம்னு வாயிலே வட சொல்றதா? இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுவதுன்னு யார் சொன்னா? அதுவும் இல்லாம எந்த சிலை முன்பும் நிக்காம, எந்த பூஜையும் சடங்குகளும் செய்யாம தொழுவதுதான் ஆவிக்குரிய தொழுகைன்னு சொன்னா, அப்படிப்பட்ட தொழுகை இயேசுவுக்கு அப்புறம் தான் வந்துச்சா? தங்களோட தெய்வங்களை மானசீகமா வணங்குற வழக்கம் இந்துக்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள் கிட்ட இருந்ததே இல்லையா? படுத்த படுக்கையில இருந்தும் நிக்கிற இடத்துல இருந்தும் தங்களோட தெய்வங்களை அவங்க வேண்டிக்கிட்டதே இல்லையா? புராட்டஸ்டன்ட்டுகள் மட்டும்தான் உலகத்துல இதை செய்யற ஒரே கூட்டமா? செவுத்தையும் விட்டத்தையும் பார்த்து தொழுகிற மானசீகமான ஆன்மீகம் இயேசுவுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டவும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுவது, அது இனிமேல் தான் வருதுன்னு இயேசு எப்படி சொல்லுவாரு? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே ஆவிக்குரிய தொழுகைங்கிறது வெறுமனே மானசீகமான வழிபாடு இல்லை அப்படின்னே வச்சுக்குவோம். அப்ப ஆவியோடும் உண்மையோடும் தொழுவதுன்னு சொன்னா என்னதான் அர்த்தம் அப்படின்னு சிலர் கேட்கலாம்.
தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு இயேசு சொல்றார். அதாவது கெரிசிம் மலையிலும் ஜெருசலேமிலும் நடக்கிற ஒண்ணு உலகத்துல எல்லா இடங்கள்லயும் நடக்க போகிற மாதிரி மாறப்போகுதுன்னு சொல்றாரு. அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா செவுத்தையும் விட்டத்தையும் பார்த்து ஜபிக்கிறதா இருக்க போறதில்ல. ஏன்னா சமாரியர்களும் யூதர்களும் அவங்க ஊர் ஜபாலயங்கள்லயும் வீடுகள்லயும் அதை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா சமாரியர்கள் கெரிசிம் மலைக்கும் யூதர்கள் ஜெருசலேமுக்கும் வந்து விசேஷமா செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பஸ்கா. கெரிசிம் மலையிலும் ஜெருசலேமிலும் மட்டுமே நடந்த அந்த பஸ்கா உலகமெங்கும் நடக்கிற மாதிரி மாறப்போகுதுன்னு தான் இயேசு சொல்றாரு. அப்படி உருமாற்றப்பட்ட ஒரு பஸ்காவை கொண்டாடுவதை தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுவதுன்னு இயேசு சொல்றார். இயேசுவுக்கு பின்னாடி அப்படி ஒரு உருமாற்றப்பட்ட பஸ்கா எங்க கொண்டாடப்பட்டுச்சு? கத்தோலிக்க சபையில தான். அப்படின்னா கத்தோலிக்க சபையில நடக்கிற புதிய ஏற்பாட்டின் பஸ்காவான திருப்பலி தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுவது அப்படின்னு தானே அர்த்தம். அதனால ஒரு வெத்து கட்டடத்துல கும்பலா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறதும் பெட்ரூமுக்குள்ள முழங்கால் போட்டு மூக்குறியறதும் தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுவது அப்படின்னு உளறதை நிறுத்திட்டு சப்பரம் தூபம் பவனிகளுக்கெல்லாம் கிறிஸ்தவத்துல ஏன் இடம் இல்லைன்னு புதுசா ஏதாவது யோசிச்சு பேசுங்க. விக்கிரகங்கள் கூடாது என்பதற்கு வெறுமனே சிலை வணக்கம் கூடாது என்பதுதான் உண்மையான அர்த்தம்னு சொன்னா, கடந்த 500 வருடங்களாக புராட்டஸ்டன்ட்டுகள் கடவுளையே காமெடி பீஸாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். இது என்னடா புது பொருளியா இருக்கு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நான் சொல்றத முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நீங்க நினைக்கிறத நினைச்சுக்கோங்க. ஒரு வாதத்துக்காக புராட்டஸ்டன்ட்டுகளுடைய 10 கட்டளை லிஸ்ட் தான் கடவுள் மோசேக்கு கற்பலகையில் எழுதி கொடுத்த அந்த ஒரிஜினல் லிஸ்ட் அப்படின்னு கூட வச்சுக்குவோம். இந்த லிஸ்ட்ல திருடாதிருப்பாயாக என்கிற கட்டளையோ அல்லது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற கட்டளையோ ஒருபோதும் தவறாம நிறைவேற்றியவர்கள்னு பார்த்தா எத்தனை பேர் தேருவாங்க? கோடியில ஒருத்தர் அல்லது 2 பேர் தேரலாம் இல்லையா? ஏன்னா 10 கட்டளைகள்ல இருக்கிற எந்த ஒரு கட்டளையும் நிறைவேற்றுவது என்பது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் அல்ல, அப்படிதானே? ஆனா புராட்டஸ்டன்ட்டுகளுடைய 2ஆம் கட்டளையான விக்கிரகங்கள் கூடாது என்கிற கட்டளைக்கு வெறுமனே சிலை வணக்கம் கூடாது என்பதுதான் உண்மையான அர்த்தம்னு சொன்னா, கடந்த 500 வருடங்களாக உலகில் பிறந்த கோடிக்கணக்கான புராட்டஸ்டன்ட்டுகள் ஒருத்தர் விடாம இந்த கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசேயிடம் கொடுக்கப்பட்ட 613 கட்டளைகளிலும் முக்கியமானவை கடினமானவை என்று கடவுளே தனியாக பிரித்து எழுதி கொடுத்ததுதான் இந்த 10 கட்டளைகள் என்பவை. அந்த 10ல் ஒரு கட்டளையே புராட்டஸ்டன்ட்டுகள் மிகவும் அனாயாசமாக ஊதி தள்ளிவிடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தமாகுது. அதாவது திருடுகிற, கள்ளக்காதலில் ஈடுபடுகிற, விபச்சாரம் பண்ணுகிற ஒரு புராட்டஸ்டன்ட் கூட மிக எளிதாக நிறைவேற்றுகிற கட்டளை எதுன்னு கேட்டா விக்கிரகங்கள் கூடாது என்கிற இந்த கட்டளை தான் அப்படின்னு அர்த்தமாகுது. இன்னும் தெளிவா சொன்னா, வாழ்க்கை முழுக்க முக்குனாலும் மீதி 9 கட்டளைகளில் ஒன்றை கூட பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியாம திண்டாடுற ஒரு சராசரி புராட்டஸ்டன்ட் கூட இந்த ஒரு கட்டளையை மட்டும் தட்டி தூக்கி கடாசிடுறான் அப்படின்னு அர்த்தமாகுது. ஆனா புராட்டஸ்டன்ட்டுகள் இவ்வளவு ஈஸியா சாதிக்கிற ஒரு விஷயத்தை போய் ரொம்ப கஷ்டம்னு கடவுள் நினைச்சிருக்காருன்னா, புராட்டஸ்டன்ட்டுகள் கடவுளையே காமெடி பீஸ் ஆக்கி அவர் முகத்துல கரிய பூசிட்டாங்கன்னு தானே அர்த்தமாகுது. ஆனா இப்படி ஒரு அபத்தம் எப்படி நடக்க முடியும்? கடவுளுடைய கணக்கை யாராலாவது தப்பு கணக்குன்னு ஆக்கிட முடியுமா? அப்ப இங்க பிரச்சனை எங்க இருக்கு? ஹீரோவே கஷ்டம்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம்னு ஒரு கமெடியன் நினைக்கிறான்னா, அந்த ஹீரோவோட மனசுல இருக்கிறது என்ன என்பதே அந்த கமெடியனுக்கு விளங்கல அப்படின்னு தானே அர்த்தம். அதே கதை தான் புராட்டஸ்டன்ட்டுகள் விஷயத்திலும் நடந்திருக்குது. விக்கிரகங்கள் கூடாது என்பதற்கு என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதுதான் இறைவனின் மனதில் இருக்கிற அர்த்தம். அதாவது படைத்த இறைவனை விட்டுவிட்டு பணம், புகழ், அதிகாரம், சிற்றின்பம் போன்ற எதையும் மனிதர்கள் தங்களுக்கு கடவுளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று அர்த்தம். விக்கிரகங்கள் கூடாது என்பதற்கு உண்மையான அர்த்தம் இதுவாக இருந்தாதான் மற்ற கட்டளைகள் எவ்வளவு கடினமானதோ அதே அளவிற்கு, சொல்லப்போனா அவைகளை விடவும் இந்த கட்டளை கடினமானது அப்படின்னு ஆகுது. ஆண்டவரும் இதை கடினமானவைகளின் பட்டியலில் வைத்திருப்பதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு ஆகுது. ஏன்னா பணம், புகழ், அதிகாரம், சிற்றின்பங்களை மனிதர்கள் தங்களுக்கு கடவுளாக ஆக்கிக் கொள்ளாமல் இருப்பது என்பது அவ்வளவு கடினம். அப்படின்னா அந்நிய தெய்வங்கள் என்று இறைவன் சொல்லுவது இவைகளாகத்தானே இருந்தாகணும். விக்கிரகங்கள் கூடாது என்கிற கட்டளை இவைகளை கடவுளாக்கிக் கொள்வதற்கு எதிரான ஒரு கட்டளையாகத்தானே இருந்தாகணும். புனித பவுலும் கூட விக்கிரக ஆராதனையை இதே அர்த்தத்துல தான் பார்க்கிறார். அதனாலதான் விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் என்று எழுதுறார். அதாவது விக்கிரக ஆராதனையும் பொருளாசையும் வேறு வேறு அல்ல அப்படின்னு சொல்றார்.
ஆனா புராட்டஸ்டன்ட் கமெடியன்கள் நினைக்கிற மாதிரி விக்கிரகங்கள் கூடாது என்பதற்கு வெறுமனே சிலைவனுக்கும் கூடாது என்பதுதான் உண்மையான அர்த்தம்னு சொன்னா பிறகு புராட்டஸ்டன்ட்டுகளுடைய கெப்பாசிட்டி தெரியாம கடவுளே தப்பு கணக்கு போட்டுட்டாருன்னு தானே சொல்ல வேண்டி வரும். நரகலான விக்கிரகங்களை வணங்கும் கத்தோலிக்கனே, ஆண்டவருடைய கோபாக்கனையை உன்மேல் குவித்துக் கொள்கிறாய். விக்கிரக ஆராதனைக்காரன் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவான் அப்படின்னு புராட்டஸ்டன்ட்டுகள் கத்தோலிக்கர்களை பார்த்து எச்சில் தெறிக்க உணர்ச்சிகரமா கத்தும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா வெறும் பழக்க தோஷத்தால உண்டான ஒரு வெறுப்பை ஆவிக்குரிய தன்மை, பக்தி வைராக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிற இந்த பித்துக்குழிகளை பார்த்தா யாருக்கு தான் சிரிப்பு வராது? பாவத்தை வெறுக்கிறதுல பக்தி வைராக்கியத்தை காட்டுங்கடான்னா ஒரு பழக்கத்தை வெறுத்துக்கிட்டு அதை பக்தி வைராக்கியம்னு நினைச்சுக்கிறவங்கள பார்த்தா எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், சிலைகளை வணங்காம இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய சாதனையா? இல்ல உலகத்துல அதை சாதிக்கிற ஒரே அப்பாட்டக்கருங்க நீங்க மட்டும்தானா? சிலைகளை வணங்காம இருக்கிறது ஒரு பெரிய ஆவிக்குரிய தன்மைன்னு சொன்னா முஸ்லிம்களும் நாத்திகர்களும் உங்களை விட ஆவிக்குரியவங்கன்னு நீங்க ஒத்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா உங்ககிட்ட கூட சிலுவைய அல்லது பைபிளை புனிதமானதுன்னு பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா நாத்திகர்கள் கிட்ட அந்த மாதிரி சிலைகள் கூட கிடையாது. அப்ப உங்க சிலை விருப்பை விட அவங்க சிலை விருப்பு இன்னும் பெருசுதானே? அதுவும் இல்லாம நாம பாவம்னு சொல்ற விஷயங்கள்ல எல்லாம் அந்த பாவத்தை நோக்கி ஒரு ஈர்ப்பு, ஒரு அரிப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவைகளை வெறுக்கவே முடியாம பல்ல கடிச்சுக்கிட்டு கடந்து போக வேண்டி இருக்கும். மேட்டிமை, காமம், பேராசை போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு அதுதான் நடக்குது. அதனாலதான் அவைகள் பாவம் தாங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கிறது இல்லை. ஆனா உங்க சிலை வெறுப்புல இதுவா நடக்குது? பல்ல கடிச்சுக்கிட்டா சிலைகளை வணங்காம இருக்கிறீங்க. பாதி பேர் வெறும் பழக்க தோஷத்தால வெறுக்கிறீங்க, மீதி பேருக்கு சிலை வெறுப்பு ஒரு பெருமை. அப்படி இருக்கும்போது சிலை வணக்கத்தை பாவம்னு சொல்றதுலயோ சிலை வெறுப்ப ஆவிக்குரிய தன்மைன்னு நினைச்சுக்கிறதுலையோ ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதுவும் இல்லாம கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனுக்கு கூட சிலை வெறுப்பு ஈஸியா வருது. இதையா கடவுள் பக்தி வைராக்கியம்னு பாப்பாரு? இதையா 10 கட்டளைகள்ல ஒன்னா கொடுத்திருப்பாரு? விக்கிரகங்கள் கூடாதுங்கிறதுக்கு சிலைகளே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. யெகோவாவை தவிர வேற யாரும் எதுவும் நமக்கு கடவுளா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? பேரு, பணம், புகழ், சிற்றின்பம் எல்லாம் உங்களுக்கு கடவுளா இருக்கு. அவைகளுக்காக வாழ்க்கையில எதை வேணா பலி கொடுக்க ரெடியா இருக்கீங்க. அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனை இல்லை. ஆனா வெறுக்கிறதுக்கு துளி கூட சிரமப்பட தேவையில்லாத ஒரு வெறுப்பு சிலைகள் மேல உங்களுக்கு இருக்குங்கிறதாலேயே நீங்கள்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க இல்லை இல்ல? கத்தோலிக்கர்களை கல்லு வணங்கிகள்னு சொல்ற புராட்டஸ்டன்ட்டுகள் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்க அம்மாவோட போட்டோ மேல பக்கத்து வீட்டுக்காரன் காரி துப்புனா அவன் உங்க அம்மாவே அசிங்கப்படுத்துறான்னு பாப்பீங்களா? இல்ல வெறுமனே அந்த போட்டோவை தான் அசிங்கப்படுத்துறான்னு பாப்பீங்களா? உங்க அம்மாவே அசிங்கப்படுத்துறான்னு தானே பாப்பீங்க. அப்படின்னா புனிதர்களோட சிலைகளை வணங்கும் போது நாங்க புனிதர்களையே வணங்குறோம்னு தானே அர்த்தம். அப்ப மட்டும் என் சிலைகளை வணங்குறோம்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது எங்க அம்மா தான் எனக்கு தெரியும். அதனால அந்த போட்டோவை அசிங்கப்படுத்துறவன் எங்க அம்மாவை தான் அசிங்கப்படுத்துறான்னு நான் பாக்குறேன். ஆனா நீங்க வணங்குகிற சிலை மாதிரி தான் இயேசுவோ புனிதர்களோ இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க பதில் சொல்லலாம். உங்க லாஜிக் படி போனா எந்த புனிதர்களுக்கெல்லாம் போட்டோ இருக்கோ குறைந்தபட்சம் அவங்களோட போட்டோவையாவது சிலையாவது வணங்குறது சிலை வணக்கம் அல்ல அப்படின்னு நீங்க ஒத்துக்க வேண்டியிருக்கும். ஆனா எனக்கு அது முக்கியம் இல்லை. அதனால இதே கேள்வியை நான் வேற மாதிரி கேட்கிறேன். உங்க சபை செவுத்துல எழுதின வசனத்து மேல ஒருத்தன் காரி துப்புனா அவன் கடவுளையே அசிங்கப்படுத்துறான்னு பாப்பீங்களா? இல்ல வெறுமனே அந்த செவுத்தை எச்சு பண்ணிட்டான்னு பாப்பீங்களா? கடவுளே அசிங்கப்படுத்துறான்னு தான் பார்ப்போம். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை இல்ல அப்படின்னு நீங்க பதில் சொல்லலாம். ஆனா அது கடவுளுடைய வார்த்தைங்கிறது வெறுமனே உங்க நம்பிக்கை தானே. அதே போல இயேசுவும் அன்னை மரியாவும் இப்படித்தான் இருந்திருப்பாங்கிறது எங்க நம்பிக்கை? பெரிய எந்த நம்பிக்கை? சரி, ஒவ்வொரு ஊர்லயும் இந்த சிலைகள் வெவ்வேறு சாயல்ல இருக்கு. இதுல எந்த சாயல் இயேசு இல்ல மரியாள்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்ற அதே வசனம் ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு வெர்ஷன்லயும் வேற வேற மாதிரி இருக்கு. இதுல எது கடவுளுடைய வார்த்தைன்னு நாங்க கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப ஒரே வசனம் வெவ்வேறு பைபிள்ல வேற வேற சாயல்ல இருந்தாலும் அது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை தான் நீங்க நம்பலாம். ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற சாயல்ல இருந்தாலும் அது எல்லாமே இயேசுதான், புனிதர்கள் தான் நாங்க நம்ப கூடாதா? ஏப்பா சாமி, இதெல்லாமே சரின்னு கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா எங்க அம்மா போட்டோவை தூக்கிக்கிட்டு நான் ஊர்வலம் போறேனா? நீங்க ஏன் உங்க மரியாதை சிலையை தூக்கிக்கிட்டு ஊர்வலம் போறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொதிக்கலாம். ஆனா இது என்னங்க கேள்வி? உங்க அம்மாவை எவ்வளவு கொண்டாடணும்னு நீங்க முடிவு பண்ணலாம்.
எங்க அம்மாவை எவ்வளவு கொண்டாடணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். வேணும்னா உங்க அம்மா போட்டோவை தூக்கிட்டு நீங்களும் ஊர்வலம் போங்க, யாரு கேட்டா? நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம், அப்படி செஞ்சா எங்க அம்மாவை நாங்க வழிபடுறதா அர்த்தம் அப்படின்னு நீங்க மறுக்கலாம். ஆனா ஊர்வலம் போறதுக்கும் வழிபாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம ஊரு நாத்திகர்கள் பெரியாரோட போட்டோவுக்கு மாலையை போட்டு ஊர்வலமா கொண்டு போறாங்க. விளையாட்டு ரசிகர்கள் வெற்றி கோப்பையை தூக்கிக்கிட்டு ஊர்வலம் போறாங்க. அவங்கெல்லாம் பெரியாரையோ அந்த கோப்பையோ வழிபடுறாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு பேர் வழிபடுதல் இல்லைங்க, கொண்டாடுதல். வழிபாடு அல்லது ஆராதனைனா என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்க வீரத்தை காட்டுங்க, போங்க. காதிருந்தும் கேட்காத வாயிருந்தும் பேசாத ஒரு ஊமை சிலைகிட்ட போய் வென்றியே, அது உனக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு புராட்டஸ்டன்ட்டுகள் கேட்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா அப்படின்னு கேட்கிற நாத்திக தற்குறிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா ரெண்டு கேள்விகளுமே ரொம்ப சில்லறத்தனமான கேள்விகள் தான். என்னது சில்லறத்தனமா? தாவீதும் ஏசாயா தீர்க்கதரிசியும் கேட்ட அதே கேள்விகளை தான் நாங்களும் கேட்கிறோம். அது உனக்கு மட்டமான கேள்வியா? கர்த்தருடைய வார்த்தையவே நீ சில்லறன்னு சொல்லுவியா அப்படின்னு சிலர் சிண்டு முடிய பார்க்கலாம். ஆனா தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் மனிதர்கள் கீழ்ப்படிந்திருந்த ஒரு காலத்துல, அதாவது மனுக்குலமே சிறுவர்களாக இருந்தார்கள்னு பவுல் சொல்கிற ஒரு காலத்துல தீர்க்கதரிசிகள் கேட்ட அந்த கேள்விய காலம் நிறைவேறி உருவமில்லாத கடவுள் உருவமெடுத்து வந்த பிறகும் கேட்கறது மடத்தனம் இல்லையா? 10 வயசுல கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்கிற மகனை பார்த்து ஏன்டா அந்த விளையாட்டு உனக்கு சோறு போடுமான்னு கேட்டா அது நியாயம். ஆனா அதே மகன் 30 வருஷம் கழிச்சு தனது குடும்பத்தோட கேரம் போர்டு விளையாடும் போது ஏன்டா அந்த விளையாட்டு உனக்கு சோறு போடுமான்னு கேட்டா அது மடத்தனமா இல்லையா? அதுக்கும் மேல போய் விளையாட்டு சோறு போடாதுன்னு தன்னோட 40 வயசு மகனுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சுக்கிறது சில்லறத்தனம் தானே? நீங்க அதைத்தானே பண்றீங்க. செத்து போனவங்க முன்னாடி விழுந்து ஐயோ என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே, என்னையும் உங்களோட கூட்டிட்டு போ அப்படின்னு அழறவங்கள்ட்ட போய் அழைச்சி வாய மூடு, அவங்க தான் செத்து போயிட்டாங்கல்ல, நீ சொல்றது அவங்களுக்கு கேட்கவா போகுது, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் உளறிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டா அவன் எவ்வளவு பெரிய சில்லறையா இருப்பான். அதுக்கும் நீ வணங்குற சிலை உங்ககிட்ட பேசுமான்னு நீங்க கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சிலையோ செத்து போனவங்களோ நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு யாருக்கு தான் தெரியாது? இந்த ரகசியமான அறிவு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? அப்ப என்ன இதுக்கு சிலைகள் முன்னாடி நின்று ஜபிக்கிறீங்க? கடவுள் சிலையில இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு சிலையை பார்த்து ஜபிக்கிறது மடத்தனம் இல்லையா அப்படின்னு சிலருக்கு பொத்துக்கிட்டு வரலாம். ஆனா இவங்களோட கேள்விக்கு என்னுடைய பதிலும் ஒரு கேள்விதான். கடவுள் உங்க வீட்டு சீலிங்ல இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க அண்ணாந்து பார்த்து ஜபிக்கிறது அறிவுபூர்வமான செயல்தான்னு சொன்னா, கடவுள் சிலையில இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு சிலையை பார்த்து நாங்க ஜபிக்கிறது மட்டும் எப்படி அறிவில்லாத செயலாயிடும்? அது மட்டும் இல்லாம ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும், உம்முடைய பலத்த கரங்களாலே என்னை தாங்கும், எனது விண்ணப்பங்களுக்கு செவிசாயும் அப்படின்னு நீங்க ஜபிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட ஒருத்தன் வந்து கடவுளுக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்கா, கண்ணு காது கையெல்லாம் இருக்கா, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் கிணத்தனமா ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு மட்டமான கேள்வி. நீ வணங்குற சிலை உனக்கு பதில் சொல்லுமான்னு நீங்க கேட்கறதும் அதே அளவுக்கு மட்டமான கேள்விதான். ஏங்க அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதாங்க திருட்டு? அவன் காலி மனையை என் பேருக்கு மாத்தி பத்திரம் எழுதிக்கிட்டா அது எப்படி திருட்டாகும்? நான் தான் அவன் பணத்தை கையாலேயே தொடலையே அப்படின்னு ஒருத்தன் வாதான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். ஆனா அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை தான் புராட்டஸ்டன்ட்டுகள் 500 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறப்ப என்ன தவிர உனக்கு வேற யாரும் எதுவும் கடவுளா இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அதாவது பணம் புகழ் சிற்றின்பம் போன்ற எதுவும் உனக்கு கடவுளா இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதை விளக்குறதுக்கு தான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா புறஜாதிகள் யாருமே கடவுளுக்கு சில செய்யல, பணத்துக்கும் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சிற்றின்பங்களுக்கும் சில செஞ்சு அதுங்களைத்தான் கடவுளா ஆக்கிக்கிட்டாங்க. யூதர்களும் இந்த மாதிரி கீழான விஷயங்களை கடவுளா ஆக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் விக்கிரகங்களை உருவாக்காதேன்னு கடவுள் சொன்னாரே தவிர சிலைகள் மேலவே அவருக்கு ஏதோ வெறுப்புங்கிறதால இல்லை. ஆனா அந்த சட்டத்துல அப்படி ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு கடவுளுக்கே அல்வா கொடுக்கறவங்க தான் புராட்டஸ்டன்ட்டுகள். எப்படி தெரியுமா? இந்த தடவை விசா கிடைக்கலதான், ஆனா நான் அமெரிக்காவில தான் செட்டில் ஆவேன், அங்க கை நிறைய சம்பாதிச்சு நம்ம சபையை காணிக்கையால தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் கொடுத்திருக்காரு பிரதர். ஆமா சிஸ்டர், இந்த ஆகஸ்ட் வந்தா 30 வயசு முடியுது, ஆனா உன் பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவான்னு எங்க பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதனால வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்.
10 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, 50 கோடி ரூபாய் வசூல் செய்து பிரம்மாண்டமான ஒரு சபையை கட்டுன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சீக்கிரமாய் வரப்போகிற நம்ம ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பொழுது போய் பொழுது விடிஞ்சா புராட்டஸ்டன்ட்டுகள் வாயில இதே தான் பேச்சு. கடவுளை விட்டுட்டு பணத்தையும் புகழையும் மரியாதையும் கடவுளாக்கி அதுங்க காலிலே விழுந்து கிடக்குறாங்க. ஆனா அது இவங்களுக்கு விக்கிரக ஆராதனையா தெரியல. ஏன்னா இவங்க தான் பணத்துக்கோ புகழுக்கோ ஒரு சிலையை வச்சுக்கலையே. திருட்டு பத்திரமே எழுதினாலும் பணத்தை கையால தொடாத வரைக்கும் திருட்டு இல்லைன்னு வாதாடுற மாதிரி ஒரு சிலையை செய்யாத வரைக்கும் எதோட காலில் விழுந்து கிடந்தாலும் அது இவங்களுக்கு விக்கிரக ஆராதனையே இல்லை. ஆனா நமக்குள்ள கீழ்ப்படிதலையும் பக்தியையும் தாழ்மையையும் தூண்டுகிற புனிதர்களுக்கு சிலை வச்சா அது விக்கிரக ஆராதனை. இறைவனுடைய அன்பை நினைவூட்டுகிற திருச்சிலுவைய சிலையா வச்சா கூட அது விக்கிரக ஆராதனை. அத கடவுள் வெறுக்கிறார். எவ்வளவு வசதியா இருக்கு பாருங்க. லூத்தரின் கால கத்தோலிக்க சபைகள் என்பவை ஊர் நடுவில் வெட்டவெளியில் உட்கார்ந்து கொண்டிருந்த மாபெரும் புதையல் பெட்டகங்கள். அந்த சபைகளின் சிலைகளும் திருமிச்சங்களும் பலிபீடங்களும் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் என விலைமதிப்பற்ற பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இப்படி ஒரு சூழல்ல குருத்துவ ஒழிப்பை வைத்து சபை பதவிகளையும் ஆயிரக்கணக்கான மடங்களையும் சபை கட்டிடங்களையும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் கொள்ளடிச்சவங்களுக்கு இந்த சிலையொழிப்பு வாதம் எவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு உபதேசமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ புரியும் புராட்டஸ்டன்ட் சபைகள்ல ஏன் சிலைகளே இல்லாமல் போனுச்சுன்னு. ஓசி பிரியாணியில லெக் பீஸும் சேர்ந்து கிடைச்ச மாதிரி டன் கணக்கில் தங்கம், வெள்ளி, வைர, வைடூரியங்களை தங்களுடைய அரண்மனைகளுக்கு அள்ளி போவதற்கு மத சீர்திருத்தம் என்கிற ஒரு புனித காரணமும் கிடைச்சா சும்மா விடுவாங்களா? எல்லாத்தையும் சுரண்டி அள்ளி வள்ளு வதக்குன்னு வாயில போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியாதா என்ன? இவ்வளவு செய்தவங்க பிறகு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தங்களுடைய தேசத்து சபைகள்ல சிலைகளை வைக்க அனுமதிப்பாங்க? அப்படி புதுசா சிலைகளை வச்சா ஏற்கனவே இருந்த சிலைகளை எல்லாம் எங்க அப்பனும் பாட்டனும் சேர்ந்து கொள்ளடிச்சு வாயில போட்டுக்கிட்டானுங்கன்னு இவங்களே ஒத்துக்கிறது ஆகாதா? இதனாலதான் பிற்கால புராட்டஸ்டன்ட் சபைகள்ல சிலைகளே இல்லாமல் போனுச்சு. ஆனா இந்த வரலாறு தெரியாத அல்லது தெரிந்தும் ஏற்காத பிற்கால புராட்டஸ்டன்ட்டுகள் சிலைகள் பைபிளுக்கு எதிரானது என்பதால் தான் எங்களுடைய முன்னோர்கள் சிலைகளை வச்சுக்கலையாக்கும் அப்படின்னு ஒரு உருட்டி சிலைகள் இல்லாத மூலிகளாக தங்களுடைய சபைகள் நிற்பதை நியாயப்படுத்தினாங்க. நமது காலத்து புராட்டஸ்டன்ட்டுகளும் இதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு கத்தோலிக்கர்களை கல்லு வணங்கிங்கன்னு வசப்படிட்டு திரிகிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புனிதர்களின் திருமிச்சங்களை எதிர்த்த லூத்தரும் கூட சிலைகளை எதிர்க்கல. முன்னோடி புராட்டஸ்டன்ட்டுகள் பலரோட சீர்திருத்த லிஸ்ட்ல சிலையொழிப்பே இல்லை. மார்ட்டின் லூத்தர் சிலையொழிப்புவாதிகளை கடுமையாக எதிர்த்தார். சிலைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிற இந்த பைத்தியங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று புராட்டஸ்டன்ட் புரட்சியை தொடங்கிய லூத்தரே மன்றாடும் அளவிற்கு கையை மீறி போன ஒரு வரலாற்று விபரீதத்தை ஏதோ அறிஞர்கள் ஒன்று கூடி மாத கணக்கில் அலசி ஆராய்ந்து விவாதித்து தீர்மானம் கொண்டு வந்து செய்த ஒரு மாற்றம் போல சீர்திருத்தம் என்று அழைப்பது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். குருத்துவத்தின் விஷயத்தில் எப்படி முதலில் குருத்துவம் ஒழிந்து பிறகு அது சீர்திருத்தம் என்று சமாளிக்கப்பட்டதோ அதே போல சிலைகளும் திருமிச்சங்களும் முதலில் கொள்ளை போனது, பிறகு அது சீர்திருத்தம் என்று சமாளிக்கப்பட்டது. புனித மரியாவும் மற்ற புனிதர்களும் புராட்டஸ்டன்டிசத்தில் காணாமல் போனதற்கும் கூட இந்த சிலையொழிப்புவாதம் தான் காரணமே தவிர சீர்திருத்தம் அல்ல.